அன்பு கேங்க உடைக்கணும் நீ முடிவு பண்ணது உள்ளபடி உண்மையாவே சூப்பர். சரி யாரா அன்பு கேங்குன்னு சொன்னா அதுவே தப்பு. தேவையே இல்லாம அதுல விக்கல்ஸ் விக்ரம்ல இருந்து சுபிக்ஷாவெல்லாம் அந்த கேங்ல சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரி யார் கூடடா சேர்ந்து நீங்க இதெல்லாம் பண்ண போறீங்க? நான் போய் விஜய் பார்வதியோட சேர்ந்துக்க போறேன். நானும் விஜய் பார்வதியெல்லாம் சேர்ந்து இந்த அன்பு கேங் அடிக்க போறோம். விஜய் பார்வதி அடிக்கணும்னு சொல்லி தான்டா நீ அங்கிருந்து கிளம்பி வண்டி கட்டி இப்ப நீங்க விஜய் பார்வதியோட சேர்ந்துக்கிட்டு அன்பு கேங்க அடிக்க போறேன்றீங்க. யாரா அவனுங்க டாஸ்கே புரியாம இருக்கிறானுங்க. ஐயோ பிக் பாஸ் சொன்ன டாஸ்கே இவங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஆதங்கத்துக்கு மேல ஆதங்கம் எனக்கு. இப்படிதான் இந்த டிஸ்கஷன்களுக்கு பின்னால் நடந்து இப்படி ஒரு புது கேங் வந்து இந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு ஃபார்ம் ஆகி இருக்கு. தெரியல இவங்களுக்கு கேம் புரியல. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நீ அடிக்கிறனால உனக்கு ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அந்த பொண்ணுக்கு வெளியே நல்ல பேரு இருக்கு. அந்த பொண்ணு அசால்ட்டா தப்பிச்சு உள்ள வந்துருவாங்க. அந்த பொண்ணுக்கு நெகட்டிவ் பேரே கிடையாது அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியவில்லை. விஜய் பார்வதி அவ்வளவு அன்னைக்கு பேசுறாங்க அந்த பொண்ணு வியானா. மூச்ச முட்டி வந்து திவாகருக்காக அன்னைக்கு உயிரை கொடுத்து அந்த சண்டையில ஒரு ஸ்டாண்ட் எடுத்து திவாகர் அண்ணன் அண்ணன் அப்படி பண்ணவே இல்ல அண்ணன் அப்படி பண்ணவே இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு மூச்ச போட்டு பேசினா எல்லாத்தையும் பேசி அந்த பொண்ணு வெளியே போனவனே அண்ணே அந்த பொண்ணு ரொம்ப நம்பாதனே இந்த வியானா வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணுவா ஆனா அவளுக்கு இதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அவ வந்து அவளோட பேரை சரி பண்றதுக்காக உன்னுடைய இதை யூஸ் பண்ணிக்கிறான்னு